அதிக சம்பளம் கிடைக்கும் என்ற ஆசையில் பெலாரஸ் நாட்டிற்கு சென்ற கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உணவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக வீடியோ வெளியிட்டுள்ளனர். கோவையைச் சேர்ந்த சில தொழிலாளர்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் ஊதியம் கிடைக்கும் என கூறி 4 லட்சம் ரூபாய் வசூல் செய்து ரஷ்யாவிற்கு அருகில் உள்ள பெலாரஸ் நாட்டிற்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் 2 மாதங்கள் கடந்தும் போதிய வேலை மற்றும் உணவு இல்லாமல் தொழிலாளர்கள் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்களை தாயகத்திற்கு திரும்ப அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களின் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். என்னோட ஃப்ரெண்ட் தங்கசாமி, அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து ராயல் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர்லேருந்து 4 லட்ச ரூபா கொடுத்து பெலாரஸ் நாட்டுக்கு போனார். 2 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அவருக்கு கரெக்டான வேலையோ சாப்பாடோ எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. கவர்மெண்ட் மூலமாக இதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னு ஆசைப்படுறோம். அவரையும் கூட மொத்தமாக 9 பேர் அங்கே இருக்காங்க. அவங்க அங்கே ஃபேஸ்புக்கில் இருந்தெல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் போட்டாங்க அவங்க பட்ட கஷ்டத்தை. ஆனால் அது எந்த இதுவும் வரல. அதனால தான் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது பார்த்து அவங்கள மீட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.